உண்மையை பேசு, உறக்க பேசு, உறுதியாக பேசு, அதை இறுதி வரை பேசு. நாம் தமிழர் கட்சி நடத்துற தென்காசியில ஆர்ப்பாட்டம், புளியர்ல போடலாம்னு நினைச்ச கூட்டம் செங்கோட்டையில வந்து நிக்குது. செங்கோட்டையில இப்ப பாருங்களேன் எப்படி இடத்துல நிக்கிறோம் பாருங்க. டிராக்டர் 2 பாட்டி வச்சிருக்கிறோம். ஒரு மேடை போடுறதுக்கு ஆய்வாளர் ஒத்துக்கிறாரா, உதவி ஆய்வாளர் ஒத்துக்க மாட்டாராம். ஆய்வாளர் என்ன சொல்றாரு, புதுசா வந்திருக்காரு தம்பி, யாரு வச்சுமே கேட்க மாட்டேங்காரு. சரி கொடி நடலான்னு ராத்திரி கொடி நடத்துக்கு எங்க பிள்ளைங்க நிக்கிறாங்க, அதெல்லாம் நாளைக்கு தானே கூட்டம், இன்னைக்கு என் கொடி நடுறேன். ஆம்பளை திமுக காரன் எப்படியே போய் பேசுவியா? ஆம்பளை திமுக காரன் எப்படியே பேசுவியா? சம்பளம் அவன்கிட்ட வாங்கல, என் காலில் போடுற செருப்புக்கு நான் கட்டுற வரியில வர்றது சம்பளம். நான் எல்லா காவல்துறையும் சொல்ல நல்லா திரும்பி புரிஞ்சுக்கணும். என் தம்பி தான் சொல்லிட்டு போனா, காவல்துறைக்கு சங்கம் வேணும்னு போராடுற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான், மனசுல வச்சுக்கோங்க. நான் கேக்குறேன், இந்த டிராக்டர் இங்க வரைக்கும் தானே இருக்குது, இந்த டிராக்டருக்கு பதில் இந்த இடத்துல மேடை இருந்துட்டா என்ன குறைஞ்சு போகுது? அடே இந்த நாட்டின் வளத்தை காப்பதுக்காக இந்த ரோட்டை 2 மணி நேரம் அடைச்சாரா என்ன குறைஞ்சு போகுது? இந்த மண்ணையும் மண்ணையும் வெட்டி வைக்கிற முதலமைச்சர் வர்றதுக்காக எத்தனை பாதை அடைச்சிருப்பீங்க? வாயில தான் வந்துட போகுது. நினைச்சு பாருங்களேன். நம்பி ஆதிநாராயணன் கூட பேசிட்டு போனா, அப்படி அண்ணன் வந்து விசாரணைக்கு போறாரு, 6 மணிக்கு போனாரு, அப்புறம் 6:30 8:30 என்னன்னு கேட்டா முதலமைச்சர் பேசுறாரு. யாரு? உங்க பல்ல எங்க பல்ல, அடே எங்க அப்பா அவர் பேசுறாரு. சீமான் போனாருன்னா டிவியில சீமானே பாத்துருவாங்க, எங்க அப்பாவை பார்க்க மாட்டாங்க, அதனால அவங்க டோப்பான்னு சொல்றாங்க. நான் பொறுப்பு கிடையாது, நான் அப்பான்னு தான் சொன்னேன். அதெல்லாம் இதெல்லாம் கணக்குல வராது ராஜா. அப்ப அவரு லேட்டா கொஞ்சம் தாமதமா போனா எங்க அப்பா பேசுறத கேட்டுருவாங்க அப்படின்னு. அதான் முதல் புரிஞ்சுக்கணும், மக்களின் முதல் எப்ப போனாலும் மக்கள் பார்க்கறதுக்கு தயாரா இருக்கான். நீ 12 மணிக்கு அனுப்பி இருந்தாலும் தொலைக்காட்சி முன்னாடியும் அன்னைக்கு முழுக்க நாம் தமிழர் கட்சிக்காரன் இப்ப என்னடா நடக்கும், வேதிக்கு வரவா வெளியே வரவான்னு காத்துக்கிட்டே இருக்கான். மலையை வெட்டி மண்ணை குடஞ்சி அதுல லாபம் தான் இருக்கிற அந்த முதலமைச்சர் அப்பா எப்ப வந்தாலும் ஒரு பிள்ளையும் பார்க்க மாட்டார் ராஜா, ஒரு பிள்ளையும் பார்க்க. நீ 10 மணிக்கு வந்தாலும் பார்க்க மாட்டான், மிட் நைட் மசாலால வந்தாலும் பார்க்க மாட்டாங்க. பேசணும் என்ன பேச, பாலியல் பிரச்சனை பத்தி பேசுங்க. இந்த பாலியல் பலாகாரம் இருக்கு பாருங்க, யோ பாலியல் பலாத்காரம்யா எழுதி கொடுத்துருக்காங்களோ. இந்த நீட்டு வந்து நாங்க கட்டாயம் நீக்க மாட்டோம்னு உறுதி கூறுறோம். நீக்குவோம்னு அவங்க அங்க இருந்து அப்புறம் நீக்குவோம் உள்ளுக்குள்ள இருக்குதான வெளியே வரும். முதல் எழுதி கொடுத்தே படிச்சுக்கிட்டு இருந்தா ஏதாவது ஒண்ணு உள்ள இருக்கணும்ல. இந்த மண்ணையும் மக்களையும் காப்பதற்கு நாம் என்ன திட்டம் வச்சிருக்கோம், என்ன செயற்கள் வச்சிருக்கோம், என்ன லட்சியம் வச்சிருக்கோம், குறிக்கோள் வச்சிருக்கோம், இருக்கணும், இயற்கை இருக்கணும். அதற்கு இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கிற தன்மை இருக்கணும். அதற்கு இந்த மண்ணின் மகனா இருக்கணும். இந்த மண்ணின் மகனுக்கு தான் இந்த மண்ணில் இருக்கிற பிரச்சனைகளை பற்றியும், இந்த மண்ணில் படுகிற துன்பங்களை பற்றியும், இந்த மக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்படுகிற இந்த சிக்கல்களை பற்றியும் அந்த தேவையும் குறிக்கோள்களும் இருக்கும். நீங்க நினைச்சு பாருங்க, எத்தனை ஆயிரம் கிருஷ்ணகிரி மாவட்டம் இருக்கு பாருங்க தமிழ்நாட்டுல, அதுதான் முதல் இடம். அவர் பேசுறாங்க, இங்க இருக்கு சொல்றாங்கல்ல, ஒரு கூட்டத்துக்கு அனுமதி தர மாட்டேன், அது புளியர்ல நீங்க போய் போட்ட கூடாது. ஏன் சொல்லுங்க, கமிஷன் கம்மியா போயிடும். ஒரு வாட்டுக்கு புளியர்ல இருந்து காலையில இருந்து பிள்ளையில நின்று வண்டியே விட ஒரு நாள் லாபம் எப்படி தெரியுமா? கணக்கு பாருங்க ராஜா, கணக்கு பாருங்க. 1000 லாரினா 500 ரூபா போட்டு பாருங்களேன். அமைச்சருக்கு கொடுக்கறது நான் சேர்க்கல, அல்ட்ரா சில்லறைக்கு மட்டும் 500 ரூபா போட்டிருக்கேன். ஏன்னா அது 1000 வருது. அது கேட்க சாருக்கு நமக்கு தனியா ஓடுது டீலிங், ஒன்னும் பிரச்சனை இல்லை பாத்துக்கலாம். நீங்க யோசிச்சு 1000 வண்டி எப்படி விடுறது, எப்படி விட முடியும்? செங்கோட்டையில போய் போட்டுக்குங்க. நாங்க அதான் கேட்டோம், ஆலமரத்துல போட்டுருமா அப்படின்னு ஒரு யோசனை வந்துச்சு. ஏன் சொல்லுங்க, அங்க இப்படித்தான் 1000 லாரி போய்கிட்டே இருக்கு. அது மாதிரி தமிழ்நாட்டுல கிருஷ்ணகிரியில முதல் இடங்க, 2வது இந்த கன்னியாகுமரி தென்காசி மாவட்டம் தான். 1000 குவாரி அனுமதிக்கப்பட்ட குவாரினா 3000 குவாரி அனுமதிக்கப்படாத குவாரி இருக்கா. நாங்க குவாரி வீட்டுக்குள்ள தீப்பெட்டியாடா தெரியாம வச்சிருக்கிறதுக்கு. ஏன்னா 3000 குவாரி அனுமதிக்கப்படாத குவாரி இருக்கா, அதையெல்லாம் கண்டுபிடிக்க துப்புல. நாம் தமிழர் கட்சி ஒரு மேடை போட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்தணும், அதுவும் இந்த மக்களுக்காக குரல் கொடுக்கணும். அப்படிங்கும் போது எவ்வளவு தூரம் அடக்குமுறையை கொண்டு வர முடியுமோ? நீங்க நாளைக்கு நிகழ்ச்சிக்கு நாளைக்கு தான் கொடியை கட்டணும். இப்பதான் நான் மக்கள்கிட்ட வேண்டுகோள் எடுக்க வேண்டியிருக்கு. எங்க அண்ணன் காலையில கூட தூத்துக்குடி விமான நிலையத்துல வந்து வரும்போது பத்திரிகையாளர் சந்திச்சு வெளியே வர்றாங்க. ஒரு அம்மா மகளோடு நிக்கிறவங்க, தம்பி நீங்க வரணும், தம்பி நீங்க வரணும். அண்ணன் சொன்னாரு, நானா வர முடியாதம்மா, நீங்க போடணும், அப்பதான் வர முடியும். ஏன்னா எல்லாரும் சொல்றாங்க உங்களால வரணுங்க, என்னன்னாலும் துணிஞ்சு பேசுறாங்க.
அவன் எப்படி கேள்வி கேட்டாலும் அடிச்சு விடுறேன். அதெல்லாம் தாண்டி என்னன்னா பத்திரிகைக்காரன் திருப்பி வேற ஏதாவது கேள்வி இருக்குதா, அவன் கேள்வி கேட்ட நோ கொஸ்டின் அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்கான். கேள்வியை தொடங்க மாட்டே டிங் டிங் நிறைய கட்டுறாங்க. இவர் வாட்டுக்கு வேற ஏதாவது கேள்வி இருக்க போயா ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு பத்திரிகையாளர் சொல்ற அளவுக்கு எப்படி கேள்வி கேட்டாலும் சமாளிக்காரு. உங்க ஆளெல்லாம் வரலையா, வருவாரு, எப்ப வருவாரு? அவரு நேர்த்திக்கடனை வச்சிருக்காரு தலைமை எழுத்துக்கு வாரத்துக்கு 2 தடவை வந்துட்டு போறதுக்கு. முதலமைச்சர் அவர்னா வாக்கு செலுத்தணும். 5 ஆண்டு காலம் இந்த மண்ணின் மீது மக்கள் மீது நிகழ்த்தப்படுகிற துன்பங்களை சகித்துக் கொண்டிருந்துட்டு தேர்தல் நேரத்தில் சமாதானமா போயிடக்கூடாது. நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த இருக்க தென்காசி மாவட்டம் இந்த மலை மட்டுமா, இந்த மண்கள் மட்டுமா? ஒவ்வொரு ஊர்ல இருக்கிற பிரச்சனை எத்தனை, ஒவ்வொரு மக்களுக்கும் இருக்கிற பிரச்சனை. ஏங்க சாதாரண நீங்க ஒரு ஊர்ல தண்ணி இல்லைங்க பிரச்சனை, ஒரு ஊர்ல மண் எடுக்கலாம் பிரச்சனை, ஒரு ஊர்ல மலையை உடைக்கலாம் பிரச்சனை, ஒரு ஊர்ல வாழமுள்ள பிரச்சனை. எல்லாத்துக்கும் கடைசியா செத்து போயிடான். அவனை புதைக்கிறதுக்கு சுடுகாடு இல்ல பிரச்சனை தெரியுமா? இந்த பாருங்க ஆலங்குளத்துல தெற்கு காவலாங்குறிச்சின்னு ஒரு ஊரு, சுடுகாடு இல்லாம இருக்க ஒரு ஊர் கிராமம். நினைச்சு பாருங்க, அப்படி எவ்வளவு மக்களுக்கு இந்த மண்ணில் மாவட்டத்தில் ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன சிக்கல் இருக்கு. அப்ப இவ்வளவு சிக்கல் 50 வருஷம் கொடுத்த பிறகும் திமுக தான் ஜெயிக்கும், அதிமுக தான் ஜெயிக்கும்னா இந்த அரசியலை உற்று நோக்கிற மக்கள் தான் தங்களை தான் தீர்த்துக்கணும். அரசியல்வாதி மாற மாட்டான், அரசியல்வாதி மாற மாட்டான். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏன்னா அவன் அரசியல்வாதி. இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கிற எங்க அண்ணன் சீமான் போல இருக்கிற புரட்சியவாதி தான் இந்த அரசியலை மாற்றக்கூடிய தன்மை கொண்டவன். அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும் எப்படிப்பட்ட அரசியலை நாம முடிவு செய்யணுங்க. நமக்கு முதலாளி யாருன்னு, யார்கிட்ட போய் வேலை செய்யணும் நான் தான் முடிவு. அவன் சொல்லக்கூடாது நீ என்கிட்ட வேலைக்கு வேடான்னு, உன்கிட்ட வேலை செய்யறதுக்குலாம் உனக்கு தகுதி இல்லடா நான் வேலை செய்யற அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முதலமைச்சரா யார் வரணும்னு மக்கள் முடிவு செய்யற இடத்திற்கு நான் வரணும் சொல்லிட்டு பண்ணல. தம்பி எங்க அண்ணன் முதலமைச்சர் ஒரு வண்டி இங்க இருந்து போட்டோம் என்னை கேள்றா வீட்டுல வந்து காடு வெட்டி வேலை நீ தானே சொல்லிட்டு போன, உங்க அண்ணனுக்கு ஓட்டு போட்டா இப்படி வரான்னு கேட்டல அப்படின்னு கேள்றான்னு கேட்ட. எந்த கட்சியில ஒருத்தர் என் தலைவர் முதலமைச்சரா இருக்கும் போது என்னை அள்ளிட்டு போனா என்னை வந்து கேள்றான்னு கேட்க முடியுமா? எங்க அண்ணன் செந்தில் பாலாஜி மாதிரி தான் இருப்பாங்க. எங்க ஐயா மட்டும் முதலமைச்சர் ஆகட்டும், 11 மணிக்கு முதலமைச்சர், 11:30க்கு டிங் நீங்க வண்டியில மணல் அள்ளிடலாம். எப்படி அவர் அமைச்சர் இன்னைக்கு? அது பாருங்க உள்ள ஊழல் வளர்க்கிற 1 வருஷ காலம் உள்ள இருந்துட்டு உடனே அமைச்சர் ஆயிட்டாரு. நீதிமன்றமே காரி காரி எப்படி காரி காரி கரடி துப்புவது போல துப்புகிறது. அவ்வளவு சீக்கிரம் அமைச்சராக என்ன புடுங்க போறாரு அப்படின்னு அவங்களே கேட்கிறாங்க. 11 மணிக்கு முதலமைச்சர் ஆயிடுச்சுனா 11:30க்கு மண்ணை அள்ளலாம் என்று சொல்லுகிற கட்சி வேணுமா? இந்த மண்ணில் நாங்கள் முதலமைச்சர் ஆன பிறகு ஒரு பிடி மண்ணை கூட அள்ள விட மாட்டோம் என்று சொல்லுகிற கட்சி இந்த மண்ணுக்கு தலைமை ஏற்க வேண்டுமா என்பதை நாம் சிந்தித்து பாருங்க. நான் இந்த நிக்கிறாங்க பாருங்க எங்க அண்ணன் தம்பி மாமனார் அவங்ககிட்ட தான் கேட்கிறேன். இங்க உட்கார்ந்து அக்கா தங்கச்சி வந்து இருந்துட்டாங்க. என் அண்ணன் தம்பி எல்லாம் அதுக்கு தயாராயிட்டா. சுத்தி வேடிக்கை பார்க்க நிக்கிறீங்களா? நீங்க தான் திமுக கூட்டம் போடும் போது இப்படி நிக்கிறீங்க, அதிமுக கூட்டம் போடும் போது நிக்கிறீங்க. ஆனா ஒரே ஒரு மகிழ்ச்சி ஏன் சொல்லுங்க, திமுக கூட்டம் போது 5 நிமிஷத்துல யாரு இருக்கான்னு பாத்துட்டு போயிருவீங்க, அதிமுக கூட்டம் மட்டும் 5 நிமிஷத்துல போயிருவீங்க. எப்படா சீமான் பேச வருவான்னு சொல்லி 4 மணி நேரம் நிக்கிற கூட்டத்தை உருவாக்கி வச்சா பாருங்க. அதான் எங்க அண்ணன், அதுதான் எங்க அண்ணன். ஒரு சாதாரண ஒரு காணொலியை பார்த்துட்டு ஒரு நாளைக்கு 1000 பேர் சேர முடியுமா கட்சியில? 1 மணி நேரம் காணொலியை பார்த்துட்டு சேர முடியுதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் தேவையான அரசு ஒவ்வொரு இடத்துலயும் ஏதாவது ஒரு தலைப்புல பேசிக்கிட்டே இருக்காரு. இங்க மண்ணு பிரச்சனை பேசுவோம். இந்த பாருங்க திமுக இன்னைக்கு மாறுதட்டு. எதுக்கு மாறுதட்டுது? அரிட்டாப்பட்டியில டங்ஸ்டன் சுரங்கம் எடுக்க வந்தாங்களா, அதை நாங்க தான் தடுத்து நிறுத்திட்டோம். பாராட்டு விழா யாரு? அமைச்சர் மூர்த்தி தலைமையில அரிட்டாப்பட்டியிலே பாராட்டு விழா. அதான் என் சகோதரன் துறைமுருகன் கேட்கிற மாதிரி கேட்கிறோம். என்ன அரிட்டாப்பட்டியில துரங்கத்தை தடுத்து நிறுத்தீங்களே, அப்ப தென்காசிலையும் இங்க இருக்கக்கூடிய கன்னியாகுமரியில் இருக்கிற மலைகளை உடைக்கிறாங்களே அதையே தடுத்து நிறுத்தல? அதுல சுரங்கம் இருக்குன்னு யாரும் சொல்லல. ஏன்னா சுரங்கம் இருந்தா மத்திய அமைச்சர் அடித்து போயிருவா. அவன் அடிக்க ஒத்து அந்த ஒரு படத்துல சொல்லுவாங்க, நீங்க கூடாதா? அது நீக்க கூடாது, நான் தான் கேட்பேன். அப்படி மாதிரி நீ கொள்ளையடிக்க கூடாது, பிஜேபி கொள்ளையடிக்க விட மாட்டேன், திமுக தான்டா கொள்ளையடிக்கும் அப்படிங்கிற மாதிரி. எப்படி இங்க கொள்ளையடிக்கல யாரு? திமுக தானே. ஓடுற வண்டி எழுதி வச்சிருக்காங்க செங்கல் செல்வம் எழுதி வச்சிருக்காங்க. என்னடா மண்ணு செல்வம், கல்லு செல்வம், செங்கல் செல்வம், செல்வம் பேர் வச்செல்லாம் செத்துருங்க. உண்மையில ரொம்ப சங்கடமா இருக்கு. ஏன்னா கேட்டா செங்கலாலதான் எங்க பொழப்பு போடுங்க, மண்ணாலதான் எங்க பொழப்பு போடுங்க, கல்லாலதான் எங்க பொழப்பு. அப்படி வண்டி வண்டியா டேய். உண்மையில இந்த மண்ணை மக்கள் நினைக்கிற விவசாய குடி மக்கள் காலையில இருந்து சேத்துல காலை வச்சுட்டு அப்புறம் மத்தியானம் சோத்துக்கு தான் வெளியே வந்து நிக்கிறான். அவன் செல்வமே இல்லடா, அவன்கிட்ட பேர்லையும் செல்வம் இல்ல, வீட்லயும் செல்வம் இல்லடா. அவன் சேத்துல கால் வச்சாதான் நாம சோத்துல கை வைக்க முடியும் என்கிற அளவுக்கு விவசாய பெருமக்கள் இருக்கிற பெருமக்கள் எல்லாம் இன்னைக்கு கடன்காரங்களா வாங்கின கடனுக்கு வட்டி கட்ட முடியாம தூக்குப்பட்டு சாகுறான்.
எல்லாருக்கும் சோறு வர்றவன் கடவுள்ங்கிறான். அந்த கடவுளான விவசாயி வாங்கிய கடனை கட்ட முடியல. ஆனா 4 லாரி 10 லாரி வச்சிருக்கேன், அதுக்கு மேல சொல்லிச்சுக்கிட்டு இருக்கான். செங்கல் இந்த லாரி வச்சிருக்க பெருமக்கள்லாம் யோசிச்சுங்க. ஆடியோக்கு 10,000 ரூபாய். எதுக்கு? தமிழ்நாட்டு லாரியில வண்டி ஏத்த மாட்டாங்க. அப்படின்னா 10,000 ரூபாய் கட்டணும். அதே கேரளா சொல்ல 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 அவ்வளவுதான் முடிச்சு. இவன் நம்மால ஜி ஜி என்ன ஜி ஜி என்ன ஜி இங்க வாதுக்கிட்டு யாரு நம்மால இருந்து எண்ணிக்கை வேற. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. மாற்றத்தை இப்ப கொண்டு வரணும்னா நாம் நினைப்பதை சரியா தொடர்ச்சியா மனசுல நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அதனால கட்டாயம் நான் மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு 5 வருஷத்துக்கு வர கோபம் வந்துகிட்டே இருக்கும். அந்த கோபத்தை தீக்கிறதுக்கு தான் 5 வருஷத்துக்கு முன்னாடி தேர்தல் ஒண்ணு வைக்கிறான். அப்ப நீங்க யாருக்கு வாக்கு செலுத்துறீங்களோ அது மேலதான் வந்து நீங்க உட்காருக்கணும். அப்படி ஒரு மாற்றத்தை இந்த மண்ணுல தமிழ்நாடு முழுக்க தினந்தோறும் எங்க அண்ணன் பேசிக்கிட்டே இருக்க. ஒவ்வொரு இடமா பயணம் 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 பயணம். நிறைய பேர் கூட கேட்கிறாங்க, கார்ல தானே இருப்பாரு, போய் பாப்போமா? கார்ல பிளைட் மாறி மாறி போய் பாத்துருங்க. ஒரு மாச காலம் அவர் என்னென்ன பண்றான்னு பாருங்க. எத்தனை இடத்துல பத்திரிகையாளர் சந்திப்பு, எத்தனை இடத்துல பொதுக்கூட்டம். அதுக்கு மேல எங்களை மாதிரி பிள்ளைய கூட்டு வந்து நிப்பாட்டி போட்டா 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 சாப்பிட விடுறதுல தூங்க விடுறதுல அண்ணே தம்பினே அங்க அக்கானே அக்கா மகனே இந்த பிள்ளை வந்திருக்கு இங்க நம்ம ஆளுங்க மூஞ்ச காட்ட அவர்கிட்ட போய் நம்ம திட்டு வாங்கிட்டு போய் நிப்பாட்டி வேற வழி எல்லாம் எல்லாத்தையும் சகிச்சு 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 அப்புறமா 1 மணி நேரம் பேசிட்டு அப்புறம் கல்யாண வீட்டுக்கு வர வேண்டியிருக்கு, அதுக்கு வர வேண்டியிருக்கு, இதுக்கு வர வேண்டியிருக்கு. யாராவது ஒரு தலைவன் 5 வருஷத்துல ஒரு வருஷத்துல இப்படி நடந்தவன காட்ட முடியுமா? எவனா ஒருத்தர மக்கள் நேரா காட்ட முடியுமா? காட்டுங்க பாப்போம், காட்ட முடியுமா? அப்படி ஒரு தலைவர் எங்க அண்ணன் சீமான் மட்டும்தான். எங்க அண்ணன் சீமான் மட்டும்தான். இப்ப விளையாட்டுக்கு சொல்லல, இந்த தலைவன் 2 தடவை சொல்லிட்டேன்ல. இப்ப பாருங்க போயிட்டு அடிச்சு விடுவாரு. உன்னை வேண்டாம் இந்த தலைவன் சொல்லி பேச சொன்னா அப்படின்னு கட்டி விடுவாரு. எவனா சொல்லுவாங்களா? எந்த கட்சியில சொல்லுவாங்களா? இல்ல மாற்று தலைவர்களை நாங்க ஏகவசனம் பேசணும்னு வச்சுக்கோங்க, உடனே அனுப்பிடுவாரு. ராத்திரி உன்னை இது பேசதான் வச்சனா, எவ்வளவு கருத்து இருக்கு அதெல்லாம் பேசாம அவரை போய் நீ வா போன்னு பேசி நீ ஓ வயசன அவர் வயசன அப்படி கேட்டு எந்த தலைவனாவது அப்படி கேட்பாங்களா? எந்த கட்சி தலைவர் அப்படி பேச? அவர் முன்னாடி வச்சுக்கிட்டு மத்த தலைவன வாடா போடான்னு சொல்லிட்டா போதும், பதவி உயர்வு. அவங்க பகுசு என்ன ஆட்டம் என்ன அப்படிதான் இருக்குது. எவன் கொள்கை பேசுறான், கட்சியோட குறிக்கோள் பேசுறான். அதனால மக்கள் உணர்ந்து கொண்டு இந்த மலை இந்த மண்ணில் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மக்கள் நிலங்களையும் வளங்களையும் காப்பதற்கு நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும். அதற்கு 2026 நாம் தமிழர் சின்னத்திற்கு வாக்கு செலுத்த வேண்டும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.